வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சூரிய ஒளியில் இருப்பது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். களுத்துறை பொது மருத்துவமனையின் புற்றுநோயியல் நிபுணரான வைத்தியர் கசந்தி ஜெயலந்த இதனை தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உடலை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை அணிவது அவசியம் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சப்ரமுவ, வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பகா, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு பகல் நேரங்களில் எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஏதேனும் குற்றச்சாட்டின் கீழ் சிறையில் அடைக்க முயன்றால் கடும் விபரீதமான பின் விளைவுகள் ஏற்படும் என்று திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான டோரிக் 10 இல்லம் கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரத்தில் மோசடி நடைபெற்றுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து செய்தியாளர்களிடம் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச இந்நாட்டின் மதிப்புக்குரிய பெரும் மகன்களில் ஒருவராவார். யுத்தத்தை நிறைவு செய்து குண்டுகள் வெடிக்கும் பயங்கர சூழலை மாற்றியமைத்தவர். இன்றைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நிம்மதியாக வாழ வழி செய்தவர். நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்ட போது கிடைத்த வாக்குகளை கொண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு சொற்பமான மக்களின் ஆதரவு மட்டுமே இருப்பதாகவும் அரசாங்கம் கருத முயன்றால் அது தவறாகும். எனவே நாமலின் தேர்தல் வேறு, மஹிந்த ராஜபக்சவுக்கான ஆதரவு தளம் வேறு. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் மீது கை வைக்க அரசாங்கம் துணியுமாக இருந்தால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் அணிதிரள்வார்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் எச்சரித்துள்ளார். நோர்வுட் நகரில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நோர்வுட் நகரம் முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு வர்த்தக நிலையங்கள் அடைக்கப்பட்டு பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் அமைந்துள்ள நோர்வுட் நகரில் ஏற்கனவே 3 மதுபான சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் 4வது ஒரு மதுபான சாலையை திறப்பதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளமைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து புதிதாக மதுபான சாலை அமைய உள்ள கட்டட தொகுதியில் தொழிற்சங்க அலுவலகம் ஒன்றும் தனியார் கல்வி வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. இங்கு மதுபான சாலை திறக்கப்பட்டால் கல்வி கற்க வரும் மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் முகங்கொடுக்க நேரிடும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த 3 நாட்களில் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக 157 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இலங்கை வேலைவாய்ப்பு இணையதளங்களில் வெளியிடப்பட்ட பல இணையவழி வேலை விளம்பரங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விளம்பரங்கள் குறைந்த தகுதிகளுடன் வழக்கத்துக்கு மாறாக அதிக சம்பளத்தை 1 லட்சத்தை தாண்டி வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வேலை வாய்ப்புகளை பெற சாதாரண தகுதிகள் கூட போதுமானவை என்றும் கூறப்பட்டு மோசடியில் ஈடுபடுகின்றமை தெரிய வந்துள்ளது. மியான்மர் மற்றும் துபாயில் செயல்படும் இணைய குற்ற கும்பல்கள் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலை வாய்ப்பு போன்ற போர்வையில் இவ்வாறு இளைஞர்களை குறிவைத்து செயல்படுகின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இணையவழி குற்றவாளிகள் ஆட்சேர்ப்பு உத்திகளை விளம்பரங்கள் மூலம் மேற்கொள்வதாகவும் புலனாய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழிக்குள் இருந்து 2 எண்புக்கூட்டு குவியல் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 9ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. அதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் 3 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பெருமளவான பாகங்கள் மயானத்தின் எரிமேடை கட்டுமானத்துக்கு செல்வதனால் அதனை சுத்தம் செய்து அகழ்ந்து எடுக்கும் பணிகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 252 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் 11 வயது சிறுமிக்கு இரும்பு கரண்டியால் சூடு வைத்து சித்திரவதை செய்த தாயாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் ஏறாவூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். செங்கலடி கணேசபுரம் பகுதியிலிருந்து சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு காவல்துறை அவசர சேவை இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பை அடுத்து காவல்துறையினர் குறித்த வீட்டை முற்றுகையிட்டனர். இதன்போது அங்கு 11 வயது சிறுமி மீது தாயார் இரும்பு கரண்டியை நெருப்பில் சூடாக்கி அதனை குழந்தையின் கையில் வைத்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் தாயாரை கைது செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட தாயாரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவனுடைய மலக்குடலில் பாசி மற்றும் தாமரை தண்டினை பலவந்தமாக நுழைத்த 2 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நவகத்தேகம பலகத்தகப பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய ஒரு மாணவனும் மகபெத்தாவ பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய மற்றொரு மாணவனும் ஆவார். சிறுவன் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற 2 சந்தேக நபர்களும் சிறுவனை அணுகியுள்ளனர். சிறுவனை நிர்வாணப்படுத்தி குளத்தில் இருந்த பாசி மற்றும் தாமரை தண்டினை சிறுவனுடைய மலக்குடலில் பலவந்தமாக நுழைத்துள்ளமை போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களிடம் மேலதிகமான விசாரணைகளை நவகத்தேகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை அனுராதபுரம் சந்தி பகுதியில் அரங்கேறியுள்ள துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதி வர்த்தகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் அனுராதபுரம் சந்தியில் அமைந்துள்ள 2 கடைகளின் பூட்டுகளை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த பணம் மற்றும் பெறுமதிமிக்க பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த ஆதாரங்களை கொண்டு திருகோணமலை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசி தலைமையக போலீஸ் நிலையத்தின் கொடுப்பனவு பிரிவில் பணத்துக்கு பொறுப்பாக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து 35,40,415 ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். பொலனறுவை தீப உயன பகுதியில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த 59 வயதான போலி மருத்துவர் ஒருவர் பொலனறுவை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கொரோனாக்கள் பல்நலவையை சேர்ந்த 59 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கிங்குராங்கொட மருத்துவமனையின் மகப்பேறு வார்டில் பணிபுரியும் மருத்துவர் என தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். சந்தேக நபரிடமிருந்து மருத்துவ குழாய், மருத்துவ சீருடை மற்றும் போலி அடையாள அட்டை என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஏற்கனவே பொரளை, கண்டி, மினுவாங்கொட மற்றும் திவிலப்பட்டிய ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு குற்றங்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 3:30 மணியளவில் வெற்றாப்பளையில் மேலதிக வகுப்பை முடித்துவிட்டு தனது துவிச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவி ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். இலக்க தகடு இல்லாத ஒரு விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த இந்த இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாணவியின் கழுத்தில் இருந்த சுமார் 3/4 பவுன் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர். கடந்த வாரமும் இதே பகுதியில் கடைக்கு சென்ற பெண்ணொருவிடம் 1 பவுன் சங்கிலி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக அரங்கேறும் இத்தகைய கொள்ளை சம்பவங்களால் முள்ளியவளை மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தவிக தலைவர் நடிகர் விஜய்க்கு எதிரான வருமான வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம். ராஜ்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் வருமான வரித்துறை சோதனையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தவிக தலைவர் விஜய் மீது வருமான வரி சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.